எதை தொட்டாலும் டாட்டான்றான். என்ன வாட்சி அப்படின்னு கேட்டால் டைட்டான். அப்படியே ரோட்டில் போயிட்டுக்கிறோம், என்னப்பான்னா தனிஷ்குன்னு ஒரு சொல்லு, இது யாருன்னு கேட்டால் டாட்டான்றான். அப்புறம் அடித்து பிடிச்சி போயிட்டு அப்புறம் திடீர்னு சும்மா ஒரு வண்டி விட்றாங்க, தெரிக்குது வண்டி. நாட்டில் யங்கர் ஜென்ரேஷனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபேசினேஷன் ஆகிப்போச்சு. உண்மையாகவே அந்த குரூப்பே ஒரு ஃபேசினேட்டிங் குரூப். இப்போ ஜம்ஷெட்ஜி டாட்டான்ற ஒரு பெரியவர் தான் இருந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஃபேமிலி ட்ரீல ஆரம்பிச்சிருக்காங்க. 24,000 ரூபாயில் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பிஸ்னஸ். அப்போவே ஒன்றும் இல்லை, ட்ரேடிங் வாங்கி விற்கிறது தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேஆர்டி டாட்டா வராங்க. ஜேஆர்டி டாட்டான்றவங்க அந்த காலத்துலேயே வெளிநாட்டில் படிச்சிருக்காங்க. அவருக்கு பைலட் ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்காரு. அங்கே பைலட்டிங்லாம் கற்றுட்ருக்காரு, ஃப்ரான்ஸில் நினைக்கிறேன். அவர் ஒரு பேசிக்கலாக ஒரு கிராமர் ஸ்டூடெண்ட் தான். அவர் அவருக்கு இந்த ஏர்லைன்ஸ் மேலே ஒரு ஆசையாக இருந்திருக்கு. அப்போ இங்கிலாண்டில் ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ஏர்க்ராஃப்ட், அந்த ஏர்க்ராஃப்ட்டு ஒரு சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட்டு அதை எடுத்துகிட்டு வாங்குறாரு. வாங்கிட்டு வந்துட்டு இங்கே ஃப்ரான்ஸ்லேயே வருது. ஆமாம், அங்கே லண்டனில் பிரிட்டிஷ். அதான் ஓகே, பிரிட்டிஷில் வாங்குறாரு. மவுத்துன்னு நினைக்கிறேன் ஏர்க்ராஃப்ட், பில்ஸ் மவுத்துன்னு நினைக்கிறேன் ஏர்க்ராஃப்ட் பேர். அதை வாங்கிட்டு வந்துட்டு சென்னை பாம்பேயில் எல்லாம் ஓட்டி பார்க்குற சின்ன சின்ன ஏரோட்ராம்ஸில் ஃபஸ்ட்டு அவர் மெயில் எடுத்துகிட்டு போகிறார். தபால் கராச்சிக்கு போகிறாங்க. கராச்சி போய் சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி கொடுத்துட்டு வந்தார். அது ஒரு பெரிய அன்று பேசப்பட்ட ஒரு சமாச்சாரம். அப்புறம் பாம்பேலேருந்து சென்னைக்கு வரார். இந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் இந்த சின்ன சின்ன இதெல்லாம் டாட்டா ஏர்லைன்ஸ்னு வச்சுருக்காங்க. வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வருது. ஏர்லைன் கொஞ்சம் தேவைப்படுது, மோஸ்ட்லி கார்கோ எடுத்துன்னு போகிறதுக்கு, மோர் தென் பேசஞ்சர்ஸ் கார்கோ எடுத்துன்னு போகிறது தேவைப்படுதுன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அது தான் டாட்டா ஏர்லைன்ஸ்னு ஒன்று ஆரம்பித்து ஃபஸ்ட்டு. வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதை ஏர் இண்டியான்னு மாற்றிடுறாங்க. இதில் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு ஏர்க்ராஃப்ட்டு ஒன்று வாங்குறது, அதை ஃப்ளை பண்ணுறது, அதை எடுத்துன்னு போய் விடுறது பல சீதோஷ நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த காலத்துலேயே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஏர் இண்டியா நான் மாறினோன்னு ஏஷியாவிலே ஃபஸ்ட்டு போயிங் ஏர்க்ராஃப்ட் வாங்கணும். டாட்டா தான் வாங்குறாங்க. ஓகே. ஏர் இண்டியா பிகம் நேஷ்னல் கேரியர் ஆஃப் பேசஞ்சர்ஸ். ஒரு ஐகானிக் ஆயிடுச்சு. ஆன் டைம் இன் டைம் போகிறது, க்ளீன் மெயின்டெனன்ஸு, அதனுடைய பெயிண்டிங்கு, லோகோ, அதெல்லாம். இது அரசுடைமை ஆக்கின பிறகு, அரசுடைமை ஆக்கிற முன்னாடி. ஓகே. ஏர் இண்டியா ஃபார் இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன்ஸ், இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃபார் இந்தியன் ஆப்ரேஷன்ஸ், லோக்கல் ஆப்ரேஷன்ஸ், எல்லா டெஸ்டினேஷனுக்கு போகிறாங்க. ஐ திங்க் எக்ஸப்ட் சவுத் அமெரிக்கா எல்லாத்துக்கும் அவங்க அந்த காலத்தில் ஏர் இண்டியா போயிருக்கு. எதுக்காக அரசுடைமையாக்கப்பட்டாங்கன்றது ஒரு பெரிய விஷயம். மேபி பொலிட்டிக்கல் ரீசனாக இருக்கலாம், இல்லை பல பெரும் தலைவர்கள்லாம் அப்போது ஏர் இண்டியாவில் தான் போவாங்க. டாட்டா குரூப்ஸ் டாஜ் அப்படின்றக்கூடிய ஒரு பெரிய ஹோட்டல் குரூப்போட ஒரு பெரிய ஓனர். ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்களுக்கு தெரியும். அவங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ஏர் இண்டியாவை கூட விமானத்தோட ஒரு ஹோட்டல் மாதிரி தான் வச்சுக்கிட்டாங்க. இப்போ நம்ம ஹோட்டல் போனால் பியூர் லினன் பார்ப்போம், க்ளீன் டாய்லெட்ஸ் பார்ப்போம், க்ளீன் மக்கள் பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு ஸ்டார் ரேஞ்சில் தான் வச்சுருந்தாங்க. டாஜ் கோரமெண்டல் ஹோட்டல் எல்லாமே நீங்கள் நம்மளுடைய கற்பனையான ஹோட்டல் தானே. அப்போ ரொம்ப சீக்கிரம் நம்மளாம் போகணும், பார்த்து தான் போகிறோம், உள்ளே போக முடியல. ஆமாம், இல்லை அதை மாதிரி தான் அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க.